இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி காந்தி வீதியில் களை கட்டும் கிருஷ்ணர் சிலை விற்பனை. குழந்தை கிருஷ்ணர் சிலையை ஆர்வமுடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள். அரசு மருத்துவமனை நுழைவு வாயிலில் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசும் அவலம். உடனடியாக சீரமைக்க சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை. மணக்குள விநாயகர் கோவிலின் பிரம்மோற்சவ விழா. ஊஞ்சல் உற்சவத்தில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள். ராணுவ வீரர்கள் பெயரில் மருத்துவரிடம் நூதன முறையில் பண மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதியில் கிருஷ்ணர் சிலைகள் விற்பனை களை கட்டியுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தி விழா ஆகஸ்ட் 26 கொண்டாடப்படுகின்றது. இவ்விழாவிற்காக வீடுகளில் வைத்து வழிபட புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள சிவன் கோவில் எதிரே ஏராளமான கிருஷ்ணர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் தவழும் குழந்தை கிருஷ்ணர் சிலை, வெண்ணெய் பாவனையுடன் கூடிய கிருஷ்ணர் சிலை என பல வடிவங்களில் கிருஷ்ணர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிலைகள் அனைத்தும் பன்ருட்டியில் இருந்து கொண்டுவரப்பட்டு புதுச்சேரியில் 120 ரூபாய் முதல் 3500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கிருஷ்ணர் சிலையின் உயரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகள் தவழும் கிருஷ்ணர் சிலையை வாங்கி சென்று வழிபடும் நம்பிக்கை உள்ளதால் ஏராளமானோர் தவழும் கிருஷ்ணர் சிலையை வாங்கி சென்று வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையின் நுழைவு வாயிலில் உடைப்பு ஏற்பட்டிருக்கும் கழிவுநீர் குழாயை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி சட்டமன்றம் அருகே உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் மருத்துவமனையின் நுழைவு வாயிலில் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியபடி உள்ளது. இதனால் அங்கு பாசைகள் பிடித்து துர்நாற்றம் வீசியும் வருகின்றது. மேலும் இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் அச்சமடைகின்றனர். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை என்று வரும் நோயாளிகளுக்கு இதுபோன்ற இன்னல்கள் ஏற்படுவது ஏற்க முடியாத ஒன்று என்று சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மருத்துவமனை அருகிலேயே சுகாதாரத்துறை அலுவலகமும் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் இந்த வழியாகவே சட்டமன்றத்திற்கு வந்து செல்கின்றனர். மேலும் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் மருத்துவமனையை தாண்டி செல்லும் பொழுது துர்நாற்றம் வீசுவதால் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர். எனவே மருத்துவமனையின் நுழைவு வாயிலில் உடைப்பட்டிருக்கும் கழிவுநீர் குழாயை உடனடியாக சீரமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும் வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனையொட்டி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் வைக்கப்பட்ட விநாயக பெருமானுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஊஞ்சல் உற்சவ விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர். ராணுவ வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூறி அரசு மருத்துவரிடம் 77,000 ரூபாயை நூதன முறையில் மோசடி செய்த நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் ஏனம் பிராந்தியத்தை சேர்ந்த அரசு மருத்துவர் ஒருவரை ஆன்லைன் மூலம் ராணுவ சீருடை அணிந்தபடி மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அவர் மருத்துவரிடம் தான் இந்திய ராணுவத்தில் வேலை செய்வதாகவும் ராணுவ வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தால் அதிக கட்டணம் கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மேலும் சிலர் ஆன்லைன் மூலம் அவரிடம் பேசியுள்ளனர். அப்பொழுது அவர்கள் ராணுவ உடையில் இருந்ததால் உண்மையான ராணுவ வீரர்கள் என்று அவர் நம்பியுள்ளார். மேலும் அவர்கள் டாக்டரிடம் ராணுவ வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வரும் பொழுது தங்களுக்கு தேவையான உணவு, இருப்பிடம் ஆகியவை இலவசமாக வழங்கப்படும் என்றும் பல்வேறு புகைப்படங்களை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த ஆர்டர் கிடைக்க வேண்டும் என்றால் 77,000 முன்பணமாக செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். உடனடியாக அரசு மருத்துவர் அவர்கள் கூறிய வங்கி கணக்கிற்கு ஆன்லைன் மூலம் 77,000 அனுப்பி வைத்துள்ளார். அதன் பின்னர் அவர்களிடம் இருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை. இதனைத் தொடர்ந்து மருத்துவர் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். ஆனால் அவர்களது செல்போன்
சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் ராணுவ வீரர்கள் பெயரில் இந்த நூதன மோசடி குறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா மற்றும் கல்வி விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்தநாள் விழா கல்வி விழா சித்தன்குடியில் உள்ள DSK அண்ணாமலை நாடார் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்க தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் மாரிமுத்து, அவைத்தலைவர் ராமபாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 2023-24 கல்வி ஆண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் 75% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், பவர் சோப் நிர்வாக இயக்குநர் தனபால் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் நடைபெறும் காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி எனவும், தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலமாக திகழ்வதற்கு அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் தான் எனவும், அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மூலமாகத்தான் இன்றளவும் பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், குறிப்பாக அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் காமராஜர் என்றும், மேலும் விவசாயத்தை செழிக்க வைக்க அணைகளை கட்டியும் மக்கள் விரும்பும் ஆட்சியை கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரி அரசு காமராஜர் வழியில்தான் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது எனவும், புதுச்சேரியில் ஏழை மாணவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகையில் தொடக்க கல்வி முதல் மருத்துவம், பொறியியல் என உயர்கல்வி வரை தரமான கல்வியை வழங்குகிறது எனவும், மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அரசு உதவித்தொகை வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னதாக பொருளாளர் பழனிவேல் வரவேற்புரை ஆற்றினார். இதில் சங்க நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் நாடார் சமுதாய மக்கள் கலந்து கொண்டனர். முடிவில் துணைத் தலைவர் தாமோதரன் நன்றியுரை ஆற்றினார். ஈடன் கடற்கரையில் காற்றாடி பறக்கவிடப்படாததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். புதுச்சேரியில் உள்ள பாண்டி மெரினா, ஈடன் கடற்கரை, சென்ட் டூயூ ஆகிய 3 கடற்கரை பகுதிகளில் வர்த்தகம் மற்றும் பராமரிப்பு பணிகள் தனியார் மூலம் மேற்கொள்ள சுற்றுலாத்துறை ஒப்பந்தம் அளித்துள்ளது. மேலும் தனியார் நிறுவனங்கள் 3 கடற்கரையிலும் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் 3 நாள் சர்வதேச காற்றாடி திருவிழா கடந்த 23ஆம் தேதி துவங்கியது. மேலும் இதில் தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட 8 நாடுகளைச் சேர்ந்த பட்டமிடு நபர்கள் பங்கேற்றனர். இதில் மீன், ஆமை, ஆக்டோபஸ், திமிங்கிலம், கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் வடிவில் ராட்சச காற்றாடிகள் வானில் பறக்கவிடப்பட்டது. இதனை காண 100 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. 2 நாட்கள் காற்றாடி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுமார் 1000க்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் சின்ன வீராம்பட்டினத்தில் குவிந்தனர். இதனால் வீராம்பட்டினம் துவங்கி சின்ன வீராம்பட்டினம் வரை சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பல வாகனங்கள் கடற்கரைக்கு செல்லாமல் திரும்பி சென்றன. இந்நிலையில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி ஈடன் கடற்கரைக்கு சென்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. கடற்கரையில் காற்று வீசவில்லை என காரணம் கூறி காற்றாடி பறக்கவிடப்படவில்லை. கட்டணம் செலுத்தி கடற்கரைக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் அதிருப்தியுடன் திரும்பினர். மேலும் மாலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற இருக்கும் காற்றாடி திருவிழாவிற்கு காலை 10 மணிக்கே கடற்கரையை காண வந்த சுற்றுலா பயணிகளிடம் 100 ரூபாய் கட்டணம் வசூலித்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர் விடுமுறையின் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளி மாநிலத்தில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்நிலையில் சனி, ஞாயிறு மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி விழா என தொடர்ந்து 3 நாட்கள் தமிழகத்தில் விடுமுறை என்பதால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் வருகையால் தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பின. புதுச்சேரியில் இடம் கிடைக்காதவர்கள் அருகில் உள்ள கோட்டக்குப்பம் பகுதியில் அறைகள் எடுத்து தங்கினர். மேலும் கடற்கரை, பாண்டி மெரினா, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், அரசு அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. மேலும் ஒயிட் டவுன் பகுதியில் வெளி மாநில பெண்கள் நாகரீக உடை அணிந்து ஒய்யாரமாக நடைபோட்டு வலம் வந்ததை காண முடிந்தது. அவர்கள் அங்குள்ள கட்டிடங்களில் வரைந்திருந்த ஓவியங்களின் முன் நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் சுற்றுலா பயணிகள் வருகையால் அண்ணா சாலை, புசி வீதி, நேரு வீதி உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் சண்டே மார்க்கெட் செயல்படும் காந்தி வீதியில் மக்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பிடத்தக்கது.
தமிழக வெற்றிக் கழக கொடியை தொண்டர் ஒருவர் கடலுக்கு அடியில் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். சென்னையில் நடந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக் கொடியை கடந்த 22ஆம் தேதி விஜய் அறிமுகம் செய்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த உப்பளம் தொண்டர் ஒருவர் புதுச்சேரியில் கடலுக்கு அடியில் கட்சிக் கொடியை போஸ்டராக அடித்துக்கொண்டு சென்று வெளியிட்டுள்ளார். இதனை அவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். இது தற்பொழுது வைரலாகி பரவி வருகின்றது. புதுச்சேரி தனகோடி நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 27ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி தனகோடி நகர் மற்றும் சாணரப்பேட்டை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி நடைபெற இருப்பதால் 27/8/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை தனகோடி நகர், தர்மபுரி, லெனின் வீதி, சபரி நகர், புரட்சித் தலைவி நகர், சாணரப்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6695 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 900 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.